அனைவருக்கும் வணக்கம். வீண் விரோதங்கள் பல விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பது இந்த காலத்திலே நாம் பல நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருப்பதனாலே அறிய முடிகிறது. இக்காலத்திலே மட்டுமல்லாமல் புராண இதிகாச காலங்களிலே கூட இப்படி இரண்டு பேருக்கு இடையிலே நடந்த அந்த விரோதமானது பல விபரீதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. உதாரணத்திற்கு, தக்ஷன் தன்னுடைய மருமகனான சிவபெருமான் மீது கொண்டிருந்த வீணான விரோதத்தினாலே ஒரு யாகசாலையிலே என்னென்ன விதமான விபரீதங்கள் எல்லாம் ஏற்பட்டன என்பதை பற்றி இந்த வீடியோவிலே நான் கூறப்போகின்றேன். தக்ஷன் என்பவன் நம்முடைய பிரம்மதேவனுடைய மானச புதல்வர்களுள் ஒருவன். இவனை பிரம்மதேவர் ஒரு பிரஜாபதியாக நியமனம் செய்து இருந்தார். இவன் நல்ல அழகு உடையவன், தேஜஸ் உடையவன். ஆகையினாலே இவனுடைய அழகை பற்றியும் இவனுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பிரஜாபதி பதவியை பற்றியும் தனக்குத்தானே எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வீண் கர்வத்திலே அலைந்து திரிந்தான் இந்த தக்ஷன் என்பவன். இந்த தக்ஷன் என்பவனுடைய மகளாக இருந்தவள்தான் சதி தேவி. இந்த சதிதேவி என்பவள் தான் பின்னாலே தக்ஷன் இமவான் என்பவனாக அவதாரம் எடுத்தபோது பார்வதி தேவியாக வந்தவள். ஆகையினாலே சதிதேவி என்பது இங்கே பார்வதி தேவியை குறிக்கும். ஆக பிரம்மதேவன் என்ன செய்தார்? தன்னுடைய அந்த பேத்தி, அதாவது தட்சனுடைய மகளான சதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு கூறினார். தட்சனுக்கு இதிலே உடன்பாடு இல்லை. இருந்தாலும் தன்னுடைய தந்தையை சொல் மீறக்கூடாது என்பதற்காக திருமணம் செய்து கொடுத்தான். ஆகையினாலே அதோடு அவன் அந்த எந்த விரோதங்கள் முன்விரோதங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமானை தன்னுடைய மருமகன் என்று நினைத்துக் கொண்டு வேண்டிய சம்பிரதாயங்களை எல்லாம் கடைபிடித்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த தக்ஷனுக்கு எப்பொழுதுமே சிவபெருமான் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் என்பதே இல்லை. எல்லாரிடத்திலேயும் தன்னுடைய மருமகனான அந்த சிவபெருமானை குறை கூறிக்கொண்டு எல்லாம் திரிந்தவன் இந்த தக்ஷன். இப்படி இருக்கின்ற நேரத்திலே பிரம்மதேவனுடைய மற்றொரு மானச புதல்வனாக இருந்தவர் மரீசி என்ற ஒரு முனிவர். இந்த முனிவர் சத்ர யாகம் என்ற ஒரு யாகத்தை செய்ய விரும்பினார். ஆகையினாலே ஆங்காங்கே இருக்கின்ற தலை சிறந்த முனிவர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் முன்னிலையிலே, அவர்கள் தலைமையிலே இந்த சத்ரயாகம் என்ற ஒரு பெரிய யாகத்தை நடத்த தொடங்கினார் இந்த மரிசி என்ற முனிவர். இந்த யாகத்திற்கு பல பேரையும் அழைத்திருந்தார்கள். இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். மிகவும் முக்கியமாக பிரம்மதேவன், சிவபெருமான் என்ற இந்த இருவரும் கூட அந்த யாகத்திலே பங்கேற்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த யாகத்திற்கு இந்த பிரஜாபதியான தக்ஷனும் அழைக்கப்பட்டிருந்தான். ஆகையினாலே அவனும் யாகத்திற்கு வந்தான். அந்த யாகம் தொடங்குவதற்கு முன்னாலே பிரம்மதேவனும் சிவபெருமானும் ஏற்கனவே வந்து ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டு இருந்தார்கள்.
தட்சன் உள்ளே நுழைந்த பொழுது அந்த யாகசாலையிலே இருக்கின்ற எல்லோரும் அந்த தட்சனுடைய அழகையும் சொரூபத்தையும் அந்த அவன் வகித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பதவியெல்லாம் நினைத்து எல்லோரும் எழுந்து நின்று அவனுக்கு வணக்கம் கூறி வரவேற்றார்கள். ஆனால் பிரம்மதேவனும் சிவபெருமானும் மட்டும் எழுந்திருக்கவில்லை. அவனுக்கு எந்த விதமான வரவேற்பும் கூறவில்லை. ஆகையினாலே கர்ப்பியாக இருந்த அந்த தட்சனுக்கு மிகுந்த கோபம் உண்டானது. பிரம்மதேவனாவது பரவாயில்லை, தன்னுடைய தந்தையார் அவர் எழுந்து நின்று மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றானே, இவன் நம்முடைய மருமகன் அல்லவா, மாமனராகிய நான் வருகின்றேனே என்று எழுந்து எனக்கு மரியாதை தரக்கூடாதா? இந்த யாகசாலையிலே இருக்கின்ற எல்லோருமே எழுந்து நின்று என்னை வரவேற்கிறார்கள், எனக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இவன் மட்டும் இங்கிதம் தெரியாதவனாக, மாமனார் வந்தால் வாருங்கள் என்று கூட அழைக்க தெரியாதவனாக இருக்கின்றானே என்று நினைத்து மிகவும் கோபமாக ஓர் இருக்கையிலே சென்று அமர்ந்து கொண்டான். அப்படி அமர்ந்து கொண்ட பொழுதும் இவனுடைய அந்த கர்வம் தனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியை அவமானம் என்று கருதி தனக்கு அவமானம் கொடுத்த தன்னுடைய மருமகனாகிய சிவபெருமானுக்கு அவன் அவமானம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஒரு பக்கம் அங்கே அந்த யாகம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கி கொஞ்சம் அந்த யாகத்தையும் செய்ய தலைப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு யாகத்தை தடுக்கின்றோமே என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாதவனாக இவன் என்ன செய்தான்? எழுந்து நின்று கொண்டு, சபையோர்களே இங்கே பாருங்கள், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறானே இந்த ஈசன் சிவன் மிகவும் கர்வம் கொண்டவன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் வந்தபோது கூட என்னை வரவேற்பதற்காக இவன் எழுந்து நிற்கவில்லை. இது அவனுடைய அகங்காரத்தை தான் காட்டுகிறது. உலகத்திலே யாராவது மாமனார்கள் வந்தால் மருமகன்கள் எழுந்து நில்லாமல் இருக்கிறார்களா சொல்லுங்கள், மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார்களா சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டு அந்த சிவபெருமானை பற்றி மிகவும் கேவலமாக பேசிக்கொண்டே சென்றான். அவன் மிக முக்கியமாக என்ன சொன்னான்? இதோ பாருங்கள் இவனுடைய கண்களை, இவனுடைய கண்கள் குரங்கின் கண்களை போன்று இருக்கின்றன. இந்த குரங்கின் கண்களை உடையவனான இந்த சிவபெருமானுக்கு மான் போன்ற அழகிய கண்களை உடையவளான என் புதல்வியை, மகளை நான் திருமணம் செய்து கொடுத்தேன். எனக்கு என்னமோ இதிலே ஆசை இல்லை, இருந்தாலும் என்னுடைய தந்தையார் கூறினாரே என்பதற்கு இசைவு தெரிவித்து நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். ஆனால் இவனோ கொஞ்சமும் இங்கிதம் அற்றவனாக இருக்கின்றான். இவனை பாருங்கள், அவனுடைய உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக் கொண்டிருக்கின்றான். அதுவும் என்ன சாம்பல்? சுடுகாட்டு சாம்பல். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு கழுத்திலே மண்டை ஓடுகளை எல்லாம் அணிந்து கொண்டு இவன் எப்பொழுது பார்த்தாலும் மயானத்திலே உலவிக் கொண்டிருக்கிறான். இதுவா ஒரு கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதி? இப்படி ஒன்றும் அற்றவனாக பைத்தியக்காரனை போல, பித்தனை போல இவன் நடந்து கொள்ளுகிறானே, இவனுக்கு தெரியாமல் என்னுடைய மகளை கொடுத்து விட்டேனே என்று மிகவும் ஆதங்கப்பட்டதோடு அவன் தன்னுடைய பேச்சை நிறுத்தாமலே இருந்தான். இதை கேட்டு சிவபெருமான் எந்த விதமான எதிர் செயலும் செய்யவில்லை, அமைதியாகவே அமர்ந்து கொண்டு இருந்தார். தான் இவ்வளவு சொல்லியும் அதற்கு எந்த மறுமொழியும் கூறாமல் இப்படி இருக்கின்றானே என்று பார்த்த அந்த தட்சனுக்கு
மேலும் கோபம் அதிகரித்து அவன் என்ன செய்தான்? வேகமாக சென்று அந்த யாகசாலையிலே வைக்கப்பட்டிருந்த நீரை எடுத்து அதை தன்னுடைய கைகளிலே ஊற்றி ஒரு சாபம் கொடுக்க நினைத்தான். அந்த சாபத்தை, அந்த தண்ணீரை தரையிலே கைகளிலே ஏந்தி கொண்டு, ஓ வானுலகத்து தேவர்களே, நீங்கள் எல்லாம் சாட்சி. இங்கே இருக்கின்றானே இந்த சிவன், இவன் மிகுந்த மரியாதை அற்ற குணத்தை உடையவனாக இருக்கின்றான். இவன் பாஷாண்டனாக எல்லா இடங்களிலேயும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே இப்படிப்பட்ட தகுதியற்ற இவனுக்கு யாகங்களிலே செய்யப்படுகின்ற கொடுக்கப்பட வேண்டிய அந்த அவிர்வாகத்தை இனிமேல் யாரும் கொடுக்க கூடாது. அவிர்வாகம் கொடுக்கப்படாமல் இவன் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று அந்த தேவர்களை எல்லாம் அழைத்து, தேவகணங்களிலேயும் மிகவும் மட்டமான தேவனாக இருக்கிறான், பூதகணங்களோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இவனுக்கு இனிமேல் யாரும் அந்த யாக சாலையினுடைய முடிவிலே கொடுக்கப்படுகின்ற அவிர்வாகத்தை கொடுக்க கூடாது என்று அவன் சாபமிட்டான். ஆக வீணாகவே அவனே வந்தான், சிவபெருமானை தூற்றினான், மருமகன் என்றும் பாராமல் சாபம் கொடுத்தான். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக அந்த சிவபெருமான் அமர்ந்திருந்த போதும், சிவபெருமான் யாகத்திற்கு வந்தபொழுது அவரோடு அந்த நந்தி தேவரும் வந்தார். இதையெல்லாம் பார்த்து நந்தியாலே பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஆகையினாலே தன்னுடைய தலைவனாகிய சிவபெருமானுக்கு வீணாக விரோதம் கொண்டவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு சாபமும் கொடுத்த அந்த தட்சனுக்கு தான் ஏதாவது மறு சாபம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவன் என்ன செய்தான்? கர்ஜித்துக் கொண்டு அந்த யாகசாலையிலே இருந்து வெளிப்பட்டான். வெளிப்பட்டவன் என்ன செய்தான்? அவனுடைய எதிர்வினை எப்படி இருந்தது? இதனாலே அந்த யாகசாலையிலே மேலும் மேலும் எப்படிப்பட்ட விபரீதங்கள் எல்லாம் நடைபெற்றன என்பதை நம்முடைய அடுத்த வீடியோவிலே பார்ப்போமாக. அதுவரையிலே இந்த வீடியோவிலை பார்த்து எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மற்ற உறவுகளுக்கும் இதை அனுப்பி வைத்து இதை கேட்க செய்யுமாறு கனிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக.